வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். அது கூட மஞ்சள் தூள் கலந்து எடுத்துக்கொள்ளும் போது கூட நமக்கு மருத்துவன்மைகள் கிடைக்கும். ஸோ இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன மருத்துவன்மைகளை எலுமிச்சை ஜூஸ் கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வரும்போது ரத்த நாளங்கள் அதில் வந்து நமக்கு எந்த விதமான இறுக்கமுமே இருக்காது, நரம்புகளில் எந்த விதமான இறுக்கமுமே இருக்காது. நமக்கு வந்து பொட்டாசியம் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பொட்டாசியம் சத்து கிடைக்க ஆரம்பிக்கிறதால எலுமிச்சை ஜூஸ்லேருந்து இந்த பொட்டாசியம் சத்து மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டும். இதனால் நமக்கு நரம்புகளில் இறுக்கம் இருக்காது. அந்த இறுக்கங்கள் வந்து தளர்த்தப்படுவதால் நரம்புகளில் ரத்த ஓட்டம் இயல்பான அளவில் சுருங்கி விரிய செல்ல ஆரம்பிக்கும். ஸோ ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் இதயத்துக்கு செல்ல ஆரம்பிக்கும் போது இதய துடிப்பும் வந்து சீராக இருக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனை இருக்காது. ஸோ ஒட்டுமொத்தமாக பிபின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் இல்லாமல், மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் பிரச்சனை எதுவும் இல்லாமல், நரம்புகளில் இறுக்கம் இல்லாமல் பிபி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு டம்ளர் தினமும் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் எடையை வந்து பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் விரைவாக குறைச்சிக்கலாம். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருகி வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை வந்து குறைய ஆரம்பிக்கும். எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். ஸோ அதை எனர்ஜியாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடையை வந்து குறைக்கும். தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். குறிப்பாக எலுமிச்சை நீரில் வாய்க்கொப்பளிப்பதன் மூலம் தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு வந்து தீர்வு காணலாம். ஏன்னா எலுமிச்சை வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினி, ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இருக்கிறதால தொண்டையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் தொற்றுகளை இது வெளியேற்றிவிடும். அதனால் அந்த நுண்ணுயிர் தொற்றுகளால் ஏற்படக்கூடிய தொண்டை வலி, தொண்டை புண், இந்த தொண்டை கோளாறுகளுக்கு எல்லாமே எலுமிச்சை ஜூஸ் இதன் மூலமாக தான் நமக்கு வந்து தீர்வு அளிக்குது. ஸோ வாய்க்கொப்பளிக்கலாம் அல்லது எலுமிச்சை ஜூஸில் தொண்டையில் வந்து கொஞ்ச நேரம் நிறுத்தி அதுக்கப்புறம் விழுங்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து சரியாயிடும். எலுமிச்சை ஜூஸ் ரத்த கொதிப்பை வந்து குறைக்கிறது. எலுமிச்சையினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ மற்றும் இது வந்து நம்மளுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளித்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக மீண்டும் இயங்க வைக்கும். எலுமிச்சை சாறு நம்மளுடைய மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும். ஸோ ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடக்கக்கூடிய தன்மையிலிருந்து விடுபடலாம். ரத்த கொதிப்பு பிரச்சனைகள் நமக்கு வந்து இருக்கவே இருக்காது. செரிமானம் சார்ந்த பிரச்சனையை வந்து சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நம் உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லாவிட்டால் உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும். எனவே தினமும் எலுமிச்சை ஜூஸை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே அடித்து இழுத்து கொண்டு வெளியே கொண்டு வந்துடும். இதனால் செரிமான பிரச்சனை நமக்கு வந்து இல்லாமல் போயிடும். நம்ம உணவுகளை சாப்பிடுவோம், அந்த உணவுகள் முறையான அளவில் செரிமானமாகப்படும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கழிவுகள், மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படும். வயிற்று வலி, வயிற்று பிரச்சனை, வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை என எதுவுமே நமக்கு வந்து இருக்கவே இருக்காது. மூட்டு வலி சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். தொடர்ந்து ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். குறிப்பாக மூட்டு வலியெல்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி என எதுவுமே இல்லாமல் மூட்டு சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட்டு எலும்பை பலம் பெற வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். பிஹெச் அளவுகள் வந்து கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ உடலில் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது அது நமக்கு உடல்நலக் குறைவை வந்து ஏற்படுத்தும். எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் நம்மளுடைய உடல்நலக் குறைவை வந்து நமக்கு வெளியேற்றிடும். ஸோ அதாவது அந்த பிரச்சனை ஏற்படாமல் பாதுகாத்துக்கும். பிஹெச் உடைய லெவல் வந்து கரெக்டாக நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணும். கல்லீரல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்மளுடைய உணவுகளை நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். குறிப்பாக எலுமிச்சை சாறு கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிக்கும். இதனால் கல்லீரல் வந்து சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விரைவில் நம்ம தீர்வு காண இயலும். ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளில் கல்லீரல் வந்து மோசமாக பழுதடையக்கூடும். கொழுப்புகள், கழிவுகள்லாம் அதில் தான் வந்து சேவ் ஆகும். ஸோ அந்த கழிவுகள், கொழுப்புகளை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கல்லீரலுடைய செல்களை மீண்டும் புதுப்பிச்சு மீண்டும் ஒரு புதிய உறுப்பாகவே கல்லீரலை மாற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய பண்புகள் வந்து கொடுக்கும். ஏன்னா உடல் உறுப்புகளிலே கல்லீரல் வந்து தன்னை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை கொண்டு இருக்கு. ஸோ அதுவும் ஓரளவு தான். ஏன்னா நம்ம அதிகமான நான்வெஜ் ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கிறோம், மது இருந்தக்கூடிய பழக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா
கழிவுகள் கிருமிகள்லாம் அதிகமாக நமக்கு வந்து தேங்க ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு கொழுப்பெல்லாம் சேராமல் தடுக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுபவர்கள் எலுமிச்சை ஜூஸ் வந்து தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா செரிமானம் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை உடனடி நிவாரணம் கிடைக்கும் அவங்களுக்கு. மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கான முதன்மை காரணம் என்னென்னா நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கிறது, இந்த மாவு சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கிறது, அதே போல் தண்ணீர் வந்து போதுமான அளவுக்கு குடிக்காமல் இருக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும். ஸோ நம்ம நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுதலை பெறலாம். அதனால் எலுமிச்சை ஜூஸ் தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து பரிபூரண குணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எலுமிச்சை ஜூஸ் நம்மளுடைய உடல் நலத்தை மட்டும் அல்ல, சரும நலத்தையுமே நமக்கு மேம்படுத்தும். அதாவது நம்ம தோலில் ஏற்படக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸ், கரும்புள்ளிகள், பிளாக் சர்க்கிள்ஸ், கண் கருவளையங்கள், சுருக்கங்கள், முகப்பொருட்கள் இது அத்தனையுமே நமக்கு வந்து போக்கிடும். ஏன்னா நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் அத்தனையுமே வெளியேற்றிட்டு உள்ளிருந்து நம்மளுடைய சருமத்தை வந்து அழகாக எலுமிச்சை ஜூஸ் நமக்கு மாற்றி கொடுக்கறதால தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்போது நம்மளுடைய முகம் பளபளக்கக்கூடிய தோற்றத்தை வந்து பெறும். எந்த விதமான சருமம் சார்ந்த தொந்தரவுகளுமே இருக்காது. குறிப்பாக நம்மளுடைய இளமையை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அப்படியே பராமரித்து கொண்டே வரலாம். நம்மளுடைய ஏஜை வெளியே சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். அதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எலுமிச்சை ஜூஸ் சீரான சுவாசத்தை நமக்கு கொடுக்கும். நுரையீரல் தொற்றுகளை வந்து நமக்கு நீக்கிவிட்டு நுரையீரல் பாதையில் இருக்கக்கூடிய அந்த காற்று வந்து அதிகமாக போகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணி சுவாசம் தொடர்பான பிரச்சனையான ஆஸ்துமா, மூச்சு திணறல் பிரச்சனை வந்து விடுதலை கொடுக்கும். ஸோ நுரையீரல் தொற்றுகளை எலுமிச்சை ஜூஸ் வந்து குறைச்சிடும். எலுமிச்சம் பழத்தில் வந்து உடலுக்கு தேவையான விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக்கொள்ளலாம். எலுமிச்சை ஜூஸ் நம்ம பருகும்போது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவது நமக்கு வந்து தடுக்கப்படும். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் உண்டாகாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் உருவாகிருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை ட்ரீட்மெண்ட்ஸோடு சேர்த்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கும் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ குறிப்பாக இன்னும் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, நீரிழிவு வியாதியால் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ஏன்னா வயிற்று வலி, வயிற்று உப்புசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு தீர்வாக எலுமிச்சை ஜூஸ் வந்து இருக்குது. ஏன்னா எலுமிச்சை ஜூஸ் ஒரு உயர்ந்த கிருமி நாசினி. பொட்டாசியம் இதில் இருக்கிறதால ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுலாம் நமக்கு ஏற்படாது. அந்த கொழுப்பு படிவுகள் வந்து வெளியேற்றப்படுவதால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு வந்து ரத்த ஓட்டத்தை அளிக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள் வீக்கமடைவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாது. சிறுநீர் அடைப்பெல்லாம் நமக்கு வந்து விலக ஆரம்பிக்கும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எலுமிச்சை ஜூஸ் வெளியேற்றும். உடலினுடைய தற்காப்பு சக்தி எலுமிச்சை ஜூஸால் தான் நமக்கு பெருகும். கடல் உப்பை சாப்பிட்டு உடம்பு வந்து உப்பி போன மனிதர்கள்லாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது திரும்ப அவங்க கட்டழுக்கு மேனி அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கனிகளிலே மதியுக மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய குணத்தை பெறுவது எலுமிச்சை ஜூஸ் தான். ஏன்னா எலுமிச்சை ஜூஸில் அந்தளவுக்கு நிறைய மருத்துவன்மைகள் இருக்குது. எலுமிச்சம்பழம் பித்தத்தை வந்து நமக்கு போக்கிடும், தலைவலியை தீர்க்கும், மலச்சிக்கலை விளக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை ஒழிக்கும், பல் நோய்களை குணப்படுத்தும், சரும நோய்களை குணப்படுத்தும், டான்ஸில் தடுக்கும், விஷத்தை முறிக்கும், வாய்ப்புண்ணை சரி பண்ணிடும், தேல் கடிக்கும் மருந்தாக உதவிகரமாக இருக்கும், மஞ்சள் காமாலையை நீக்கும், வீக்கத்தை குறைக்கும், வாயுவை அகற்றும், பசியை உண்டாக்கும், விரல் சுற்றிற்கு உதவும், யானைக்கால் வியாதியெல்லாம் குணப்படுத்தும். ஸோ தொடர்ந்து இந்தளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவன்மைகளை பெறணும் அப்படின்னா எலுமிச்சை ஜூஸை ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.